ஹலோ மக்களே, 21வது எபிசோட் இப்பெல்லாம் எபிசோட்ல சாரடா வந்து அவங்க அப்பாவை தேடி வேகமா வாரா. ஒரு வழி இந்த டவருக்குள்ள வந்துட்டா. அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு உள்ள வந்துகிட்டு இருக்கா. பார்த்தா சாஸ்கி இங்க ஓரமா தான் நின்னுகிட்டு இருக்கான். பார்த்தா அவளுக்கு ஆல்ரெடி ஷரிங்கன் அவைக்கனா இருக்கு. பார்த்தா ஷரிங்கோட வந்து நின்னுகிட்டு இருக்கா. பார்த்தா சாஸ்கிக்கு அது பொண்ணுன்னே தெரியல. நீனும் அவங்கள ஒரு ஆளான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸ்வாட தூக்கி நின்னுகிட்டு இருக்கான். நீனும் அவங்கள ஒருத்தனான்னு சொல்லிட்டு வாழை தூக்கி நிக்கான். பார்த்தா அவன் மிரண்டுட்டா. அதுக்கப்புறம் பார்த்தா லீஃப் வில்லேஜ் ஹாஸ்பிட்டல்ல கட்டுறாங்க. சிசுனே வந்து சக்குரட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. நருட்டோவை தேடி வந்து சாரடா போயிருக்கான்னு சொல்லிட்டு இதை ஷிகமோரி என்ற சொன்னான்னு சொல்றாவா. சாரடா எதுக்கு போனான்னு சொல்லிட்டு சக்குரா கேட்டுக்கிட்டு இருக்கா. நருட்டோட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்கணுமா, அதனாலதான் போயிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா சிசுனே. அவ சாஸ்கிட்ட போய் சில கேள்வி எல்லாம் கேட்க போறா. பழைய போட்டோ கரினோட சேர்த்து வச்சு ஒரு போட்டோவை பார்த்துட்டா. அதனால அவங்க அப்பாட்ட போய் கேட்டு வர போயிருக்கா. அதனால இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத சொல்ற சிசுனே. அந்த போட்டோவை பத்தி அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம பெரிய பிரச்சனை ஏறும்னு சொல்லிட்டு சக்குரா பாத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு அவ அப்பா பத்தி தெரிஞ்சுக்கணும். இதுல ஒரு தப்பு எல்லாம் இல்லைன்னு சொல்லி சிசுனே பேசிக்கிட்டு இருக்கா. சாஸ்கி வந்து ஏதோ ஒரு மிஷனுக்காண்டி வெளியே சுத்திக்கிட்டு இருக்கான். சாரடா உள்ள போனா இதுல வேற ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா சக்குரா. வருத்தப்பட்டு அவளுக்கு ஆல்ரெடி ஷரிங்கன் முதல் கொண்டு அவைக்கன் ஆயிருச்சுன்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்கா சக்குரா. உன்னை இப்ப சாரடா காமிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா வாழை தூக்கிட்டு குத்தி நின்னுக்கிட்டு இருக்காம. பார்த்தா அவ அப்பாவை பார்த்து மிரண்டுட்டாவா. கழுத்தை பிடிச்சி நெரிக்க வாரான். அப்பான்னு சொல்றா. அப்பான்னு சொன்னோன்னு சாஸ்கி மிரண்டுட்டான். சாரடா இது நீயான்னு சொல்லி கேட்கான். அவன் சொன்ன உடனே அவ தாராதாரே அழ ஆரம்பிச்சிட்டா. ஆமான்னு சொல்றா. உங்களை பார்த்த அடுத்த நிமிஷமே நீங்க தான் என்னோட அப்பான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கா. சடனா அவளோட சரிங்கன்னு க்ளோஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நருட்டோவும் சோச்சோவும் சாஸ்கி இருக்க இடத்துக்கு வந்துட்டாங்க. எதுக்கு சாரடா இவ்வளவு வேகமா வந்தோன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா சோச்சோ. சாஸ்கியை பார்த்துட்டு மிரண்டுட்டா. சாஸ்கி என்னடா இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான்னு சொல்லிட்டு. நருட்டோ உனக்கு என்னதான்டா ஆச்சு, குழந்தைங்களை எதுக்குடா இங்க கூட்டு வந்தோன்னு சொல்லி சாஸ்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதான் சாஸ்கி பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கான். சோச்சோ சாஸ்கி கையை பிடிச்சி தலையில வச்சுக்கிட்டு இருக்கா. நீங்க தான் என்னோட அப்பாவா இருப்பீங்களோன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. என்னடா நடந்துகிட்டு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கான் சாஸ்கி. அப்பா நான் உங்களை தான் பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு டென்ஷன்ல அழ ஆரம்பிச்சிட்டாவா. லார்ட் செவன்த் வந்து உங்களை பார்க்க வராருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னு சொல்றாவா. உங்கள்ட்ட சில கேள்விகள் எல்லாம் கேட்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்ன கேள்விகள் என்கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு சாஸ்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்ன இந்த கேள்வியை கேட்க ஆரம்பிக்கா. என்னோட உண்மையான அம்மா எனக்கு யாருன்னு தெரியும்னு கேட்டுக்கிட்டு இருக்காவா. உன்னை திரும்பி ஹாஸ்பிட்டல்ல கட்டுறாங்க. உன்னை சிசனை கேட்க அப்படின்னா சாரடாக்கு ஆல்ரெடி வந்து சரிங்கன்னு அவைக்கன ஆயிருச்சா, இது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை யாருக்கும் தெரியாம நான் மறைச்சு வச்சிருந்தேன்னு சொல்றா சக்குரா. அவ அப்பாவை தேடி எமோஷனலாய் அவளுக்கு ஆல்ரெடி சரிங்கன்னு அவைக்கன ஆயிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா சக்குரா. அந்த போட்டோல மிச்சால நீ யாருன்னு இது வரைக்கும் சொல்லலன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா சிசுனே. சாரடா வந்து ரொம்ப நேர்மையான குழந்தை. அவங்க அப்பா வந்து ஒரு காலகட்டத்தில் ஹிடன் லீஃப் வில்லேஜ் வந்து எதுக்கான்னு தெரிஞ்சிருந்தா அவங்க அப்பாவே வெறுத்துருவான்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் சொல்லலன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஆனா அது முந்தில இப்ப அப்படி கிடையாது. அவன் இந்த ஹிடன் லீஃப் வில்லேஜ் ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு தான் அந்த ஊர் முழுக்க சுத்திக்கிட்டு இருக்கான். இதை நீ சொல்லிருக்கலாம்னு சொல்லிட்டு சிசுனே கேட்டுக்கிட்டு இருக்கா. இதை நீ சீக்கிரட்டா வச்சதே தப்புன்னு சொல்றா சிசுனே. அவ பிறந்த இடம் கூட அவளுக்கு தெரியல. உன் குழந்தை மேல நீ தான் நம்பிக்கை வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா சிசுனே. நான் ஒரு தோத்த அம்மான்னு சொல்லிட்டு இருக்காவா. கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சாரடா அங்க இருந்து கத்திக்கிட்டு இருக்கா. இது என்ன கேள்வி, சம்பந்தமே இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. நான் எதுக்கு இந்த கேள்வி கேட்டேன்னு சொல்லிட்டு தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா இது வரைக்கும் எங்க அம்மா கூட நீங்க இருந்ததே கிடையாது. அதனால தான் நான் வந்து இதெல்லாம் கேட்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. உங்க குழந்தையோட மூஞ்சி கூட உங்களுக்கு ஞாபகத்துக்கு இல்ல. அது மாதிரி இந்த போட்டோல உங்க பக்கத்துல ஒருத்தி நிக்கல. இவெல்லாம் யாருன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. இவளும் என்ன மாதிரியே கண்ணாடி போட்டிருக்கா. எனக்கு அதனாலதான் சந்தேகமே வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காவா. இந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லாம் வரும் நினைச்சு கூட பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கா சோச்சோ. அம்மா இது வரைக்கும் நீங்க எங்க போனீங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது. நான் அப்ப யாரத்தான் நம்பன்னு சொல்லிட்டு அப்படி தாராதாரே அழ ஆரம்பிச்சிட்டா. என் வாழ்க்கை முழுக்குமே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காவா. இவ்வளவு நாள் அப்பா நீங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, ஏன் ஊருக்கே வரலன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. அதை உன்ட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாதுன்னு சொல்றான். சொன்னோன்னு இன்னும் கொஞ்சம் அழ ஆரம்பிச்சிட்டாவா. சரி நான் பேசுறதுதான் மறந்துடும் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காவா. உன்னை சோச்சா சொல்லிட்டு இருக்கா. ஒரு பொண்ணுட்ட என்ன பேசுறேன்னு உங்களுக்கு தெரியல. நீங்கெல்லாம் எனக்கு அப்பாவா இருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு வேகமா போறா சாரடாவை பார்க்காவா. உன்னோட பொண்ணுட்ட நீ இப்படிதான் பேசுவியா, எதுக்கு நீ வில்லேஜுக்கு வரலான்னு சொல்லிட்டு உன் பொண்ணுட்ட சொல்லிருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. உன்னை சாஸ்கி எப்படி பழசை யோசிச்சு பார்க்கான். ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல இருந்தது நட்டக்கா நீ இந்த லீஃப் வில்லேஜ் விட்டு போக போறேன்னு சொல்லிட்டு இருக்காம. ஆமா நான் சில விஷயத்தை போய் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. காகுயா மாதிரி இந்த உலகத்துல யாரோ இருக்க மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டு இருக்கு. சில ரூமர்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதை போய் நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். காகுயா மாதிரி யாராச்சும் திரும்பி இந்த உலகத்துக்கு வந்தாங்கன்னா அந்த உலகமே திரும்பி அழிய ஆரம்பிச்சிரும், பீஸ் எல்லாம் போயிருன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. சாஸ்கிக்கு ஆல்ரெடி இந்த ஒட்சுட்சுகி ஃபேமிலியை பத்தி தெரிஞ்சிருந்திருக்கு. அதனால தான் அவன் தேடி போயிருந்திருக்கான். வில்லேஜுக்காண்டி நீ நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. டே நான் பண்ண தப்புக்கு தாண்டா நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. டே சாஸ்கி நம்ம ரெண்டு சேர்ந்துன்னு சொல்லிட்டு இருக்காம. டே நீ வில்லேஜ் ப்ரொடெக்ட் பண்ணு, நான் வெளியே இருந்து இந்த வில்லேஜ் ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காம. அது மாதிரி ரெனிகன் ஏன்டா தாண்டா இருக்கு, என்னால தாண்டா கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காம. அதனால நீ வில்லேஜுக்கு உள்ள இருந்து பாரு, நான் வில்லேஜுக்கு வெளியே இருந்து பாக்கன்னு சொல்லிட்டு இருக்கான். டே நான் போற மிஷன் வந்து சீக்கிரட்டாவே இருக்கட்டும், யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காம. டே சாரடாக்காச்சும் இந்த விஷயத்தை பத்தி தெரியும்னு சொல்லிட்டு இருக்காம. இந்த விஷயத்தை பத்தி நீ யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், என் பொண்ணு கூட சொல்ல வேண்டாம். அப்படி சொன்னீங்கன்னா ஏகப்பட்ட விளைவுகள்லாம் வரும், அதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு தான் அப்படி சொல்லிட்டு போயிருக்கான். டே ஆனா கண்டிப்பா உன் பொண்ணு உன்னை தேடி வருவான்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. டே என்னோட வாழ்க்கை மாதிரி அவ வாழ்க்கை இருக்க கூடாது, அவ வாழ்க்கை நல்லா சிறப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருந்திருக்கான். உன்னை திரும்பி இப்ப காட்டுறாங்க. டே சாரடா கூட சக்குரா இருக்கா, அவ என் பொண்ணை நல்லா பாத்துக்கூடான்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. உன்னை சாரடா வெளியே கட்டுறாங்க. பார்த்தா ஒரு மாதிரி சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கா. இந்த சிச்சுவேஷன் எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும் கூட தெரியலன்னு சொல்லிட்டு சோச்சோ வந்து சிப்ஸை சாப்பிட்டு நின்றுட்டு இருக்கா. சரி இந்த சிப்ஸை சாப்பிட்டு போய் அவள்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கா. பார்த்தா அதுக்குள்ள நருட்டோ வந்துட்டான் சாரடாவை பார்க்க. நருட்டோ வந்து சாரடா பேசிக்கிட்டு இருக்கான். சாரடா நான் சொல்றது மட்டும் நீ தெளிவா கேட்டுக்கோ, உங்க அப்பா மாதிரி ஒரு சிறந்த ஷினோபி நீ பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அதெல்லாம் கண்டுக்கிடவே இல்ல. திரும்பி ஹாஸ்பிட்டல்ல கட்டுறாங்க. சிசுனி வந்து அடுத்த டெஸ்ட் எடுக்கிறதுக்காண்டி சக்குராவை பார்க்க வந்திருக்கா.
பார்த்தா சக்குரா அந்த ரூம்ல இல்ல, தப்பிச்சு போய்கிட்டே இருக்கா அவ பொண்ணை தேடி. பார்த்தா திரும்பி ஷின்னே அவனோட மாஸ்டரையும் காட்டுறாங்க. பார்த்தா அவன் திரும்பி ஏதோ ஆர்டர் கொடுக்கறதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம கோலை அச்சீவ் பண்றதுக்கு எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான், இன்னையில இருந்து நம்ம ஆட்டத்தை ஆரம்பம் சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அவன் வந்து அக்காட்ஸ்கி ட்ரெஸ் போட்டு நின்றுட்டு இருக்கான். அக்காட்ஸ்கி நான் திரும்பி கொண்டு வரப்போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அவன் உடம்பு ஃபுல்லா ஷரிங்கனா தான் இருக்கு. பார்த்தா சின்ன மாதிரி ஒருத்தன் இல்ல ஒரு 7-8 பேர் அவன் கையில வச்சிருந்திருக்கான். திரும்பி சாஸ்கி கட்டுறாங்க. ஆனா சோகமா தான் நின்றுட்டு இருக்கான். தெரியாதனமா நம்ம பொண்ணு இப்படி பண்ணிட்டோமோ, நம்ம பொண்ணு தப்புன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். யோசிச்சுட்டு திரும்ப தான் பார்த்தா சோச்சா நின்றுட்டு இருக்கா. சடனா சிப்ஸ் பாக்கெட்ட கொடுக்காவா. யோசிச்சு நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு சாஸ்கி கிட்ட இருக்கான். இதை கொண்டு போய் நீங்க சாரடாட்ட கொடுங்க, அவள் நல்லா ரிலாக்ஸ் ஆகுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா சோச்சோ. அதுக்கப்புறம் சாரடா அங்க இருந்து கிளம்புறா. உடனே நட்ட சொல்றான் போகாத சாரடான்னு சொல்லிட்டு இருக்கான். யாருமே என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டாங்க, அதனால அந்த கண்ணாடி போட்டிருந்தாலும் அவள்கிட்ட போய் டைரக்டாவே கேட்க போறேன், அவதான் எங்க அம்மாவா இல்லையான்னு சொல்லி கேட்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. திரும்பி போய் சாஸ் கிட்ட பேச, அவன் எல்லாத்தையும் சொல்லுவான்னு சொல்லிட்டு இருக்கான் நரட்டோ. பார்த்தா அந்த ஜந்து வந்து நின்றுகிட்டு இருக்கு ஷரிங்கனை வச்சுக்கிட்டு. பார்த்தா காமி மாதிரி ஜுட்சுவை போட்டு அந்த 2 பேரும் இறக்கிட்டு மாஸ்டரையும் சின்னையும். பார்த்தா அந்த மாஸ்டர் வந்து அவன் அப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா மங்கைக்கு ஷரிங்கனை இறக்கிட்டு வரான். பார்த்தா அவன் அட்டாக் பண்ண அடுத்த செகண்ட் நரட்டோ குராம மோட வச்சு பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். ஆனா அவன் பிளேட வச்சுட்டு ஏற்கு மார்க்கு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா நரட்டோ எல்லாத்துலயும் அவர்னஸா தான் நின்றுட்டு இருக்கான். அந்த அட்டாக் எல்லாம் பார்த்துட்டு சாரடா மிரட்டான். உடனே குராமா இறக்கி மாஸ்க் காமிச்சிட்டு இருக்கான் நரட்டோ. டேய் சாஸ்கி மேல வாங்கையில விட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான் நரட்டோ. பார்த்தா 2 பேரும் காம்போ அட்டாக் மாதிரி இறங்கிட்டானுங்க பழையபடி. அப்பா வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கா சாரடா. பார்த்தா நம்மள ஷரிங்கன் யூஸ் பண்ணி பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான் சாஸ்கி. பார்த்தா அவன் மண்டைக்கு போல ஏகப்பட்ட ஷரிங்கனை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். சடனா சாஸ்கி அவனோட கத்தி வச்சு குத்துறான். ரத்தம் தெறிக்கி இருந்தாலும் அவன் நக்கலா சிரிக்கான். பின்னாடி சின்ன வேற லெவலா வந்துகிட்டு இருக்கான். சடனா அவன் ரெனிகன் பவர் யூஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கான் சாஸ்கி. சடனா ஒத்த கையில ஃபயர் ஷெல் ஃபயர் பால் ஜுட்ஸோ போட்டு எரிச்சுட்டு விட்டான் அப்பாவும் மகனையும். ஆனா திரும்பியும் சடனா அவன் மண்டையில இருந்து ஒரு ஷரிங்கன் அவைக்கன் ஆகுது. அவைக்கன் சடனா வந்து சின்ன வந்து உள்ள உழுதான். உடனே நாட்ட பக்கம் அடே இவனுக்கு விஷுவல் ஜுட்ஸ் வந்து லிங்க் ஆகி இருக்கா, அதனாலதான் டக்குன்னு ரியாக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா சாஸ்கி சின்ன எரிச்சிட்டு விட்டான். உடனே சாரடா சொல்லிட்டு இருக்கா அப்பா நீங்க உண்மையிலே வேற லெவல்னு சொல்லிட்டு இருக்காவா. உடனே நாட்டா சொல்றான் இதெல்லாம் ஒரிஜினல் சாஸ்கி பவரே கிடையாது, அவன் காட்ட ஆரம்பிச்சோம் அதெல்லாம் வேற லெவலா போய்கிட்டு சொல்லிட்டு இருக்கான் நாட்டோ. அம்மா அப்பாவுக்கு இப்போ ஒருவேளை இருப்பாரோன்னு சொல்லிட்டு சோச்சோ திரும்பி ஒளிஞ்சு பாத்துக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் சின்ன எரிய ஆரம்பிச்சிட்டான். அடே சாஸ்கி உச்சிகா வந்துட்டானான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் மாஸ்டர். என்ன அக்காட்ஸ்கி ரீவைவ் பண்ணதான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அக்காட்ஸ்கியான் முழிக்கான் நாட்டோ. யார்டா நீன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் நாட்டோ. என்னோட பேர் ஷின் உச்சிகான்னு சொல்றான். பார்த்தா இவனும் ஷின்னு தான் சொல்றான். உடனே சாரடா பார்க்க வந்தவன் எல்லாருமே ஷின் உச்சிகான்னா இப்போ ஒரிஜினல் ஷின்னு யார் தான் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. பார்த்தா பழசுல அவனும் ஷின் உச்சிகான்னு தான் சொல்லியிருப்பான். உடனே சாஸ்கி சொல்லிட்டு இருக்கான் டே உன்னை கைங்களமா பிடிச்சதுக்கு அப்புறம் வாயிலிருந்து உண்மையை வர வைக்கன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. படுத்தது போதும் இனிமேல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு சொல்லிட்டு இருக்கான். ஒரிஜினல் ஷின்னு உன்ன சின்ன ஷின் எஞ்சி நின்றுட்டு இருக்கான். அப்பனா இது அப்பாவும் பையனுமா சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஒரிஜினல் பையனே வந்து ஒரு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்றானே யார்ட்ட அந்த முட்டாள்னு சொல்லிட்டு நாட்டோ பாக்கான். நாட்டோ நீ சாரடாவை பாத்துக்கோ மிச்சம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. டே உன் கார்டை மட்டும் உட்றான்னு சொல்லிட்டு இருக்கான் நாட்டோ. சடனா வந்து சோடத்துக்கிட்டு அனலகத்துல வரான். சடனா அவன் மங்கைக்கு ஷரிங்கன் பவர் யூஸ் பண்றான். என்னன்னு பார்த்தா சாஸ்கி கத்தி சாஸ்கி கையில இல்ல, நாருட்டோ உடம்புல போய் குத்தி தூக்கிட்டு இருக்கு. எப்படிடா ஏன் கையை விட்டு போச்சுன்னு சொல்லி சாஸ்கி பாத்துக்கிட்டு இருக்கான். இதாண்டா என்னோட விஷுவல் பவர் சொல்லிட்டு இருக்கான் சின்னு. உன்னோட பவரோட என்னோட பவர் வேற லெவல்னு சொல்லிட்டு இருக்கான். லார்ட் 7th சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டா சாரடா. சாரடா என்ன பத்திலாம் கவலைப்படாத, இதுல எனக்கு ஒரு அட்டாக்கே கிடையாது சொல்லிட்டு இருக்கான் நாருட்டோ. டேய் அவன் வந்து வெப்பனை வந்து கண்ட்ரோல் பண்றான்டா, அதான்டா அவனோட விஷுவல் பவர் சொல்லிட்டு இருக்கான் நாருட்டோ. உடனே சாஸ்கி பாத்துட்டு இருக்கான். டே அவன் அப்ப நம்ம வெப்பனை லாக் பண்ணாமல அப்பமே மார்க் பண்ணிட்டானோ, இதான் அவனோட ஜுட்ஸோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சான் சாஸ்கி. சடனா குராமா பவரும் போகுது நாருட்டோட்ட இருந்து. திரும்பி பிளேட யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். பார்த்தா சாரடா மேல படுறதுக்குள்ள சாஸ்கி வந்து உள்ள விழுந்துட்டான். பொண்ணை காப்பாத்துறதுக்கு அப்பா காலத்துல இறங்கிட்டு இருக்கான். சொல்றான் டே ஒரு அமைதி வந்து ஒரு மனுஷனை வளர்ச்சி இடாம தடுக்குதுடா, நீங்க கொடுத்த அமைதி அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் சின்னு. சடனா ஒரே சமயத்துல 2 பேரும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். உன்னோட ஷரிங்கன் எடுத்துட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போறோம் சொல்லிட்டு இருக்கா சின்னு. சடனா சக்குரா வந்துட்டு ஒரு குத்து குத்துறா. பார்த்தா சின்னு சேதறிட்டான். 10th சக்குரா தான் ஒரு போடு போடுதா தரையில வச்சு. இடமே தரமட்டமாயிருச்சு. டீம் 7 அசம்பிள் ஆகுறானுங்க. சின்னு சேதறிட்டான். டே என்னோட ஹஸ்பண்டை என்னோட பொண்ணை நீ தொடையா நினைக்க உன்னை வெட்டி துண்டு துண்டு ஆக்கிரும் சொல்லிட்டு இருக்கா சக்குரா. யார்டா இவனுக்கு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. அதைத்தான் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் சாஸ்கி. சாரடா மிரண்டா யார் இந்த 3 பேரு மிரட்டு தானு சொல்லிட்டு மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கா. டே நாட்டோ நீ சரியா தானே இருக்க சொல்லி சக்கரா கட்டிக்கிட்டு இருக்கா. ஆமான்னு சொல்லிட்டு சுவாடத்திக்கிட்டு வெளியே இழுக்கான். வெளியே இழுத்துன்னு சாரடா மிரண்டுட்டா. என்னது கத்தி குத்து பட்டு இருக்காரு அசால்ட்டா நின்றுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு குராமா இருக்கனால அசால்ட்டா ஹீல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கு. வர வர உன்னோட பேட்டில் தரமெல்லாம் ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு குராமா. அடனா நருட்டோ குராமா மோட போட்டு சின்னை தூக்கிக்கிட்டு இருக்கான். உன்னை சாஸ்கி எதுவுமே பேச மாட்டேங்கான். சக்குராவே பாத்துக்கிட்டு இருக்கான். சக்குரா யோசிச்சுக்கிட்டு இருக்கா சாஸ்கியை பார்க்கவா சாரடாவை பார்க்க வந்துட்டு பார்க்காம சாரடாவை போய் கட்டி பிடிக்காவா. நீ நல்லா இருக்கியா அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு இருக்கா சக்குரா. அவ பொண்ணு அப்படி தட்டி கொடுக்காவா. சாரடா இங்க வந்ததுக்கு என்னைய மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இருக்கா சக்குரா. தப்பெல்லாம் ஏன் மேலதான், நீ தான் என்னைய மன்னிக்கணும், நீலாம் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம் சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. இங்க குராமோட புடிச்சு தரதரன்னு இழுத்துக்கிட்டு இருக்கான் நாருட்டோ. பார்த்தா சாரடாக்கு பின்னாடி இந்த காமி ஜுட்சு போடும்ல அந்த இது நின்னுகிட்டு இருக்கு. சடனா காமி ஜுட்சு போட்டு சாரடா உள்ள இழுத்துக்க ஆரம்பிச்சிட்டு ஏன் கூட வான்னு சொல்லிட்டு இருக்கு. பார்த்தா சாரடா காப்பாத்து சக்குரா பிடிச்சி தள்ளி விட்டா. சக்குரா உள்ள மாட்டிக்கிட்டா. பார்த்தா அதுக்கப்புறம் அந்த 2 சின்னையும் வந்து ஜுட்சு போட்டு இழுத்துட்டு போய்கிட்டே இருக்கு. பார்த்தா சாரடா அம்மாவை காப்பாத்தல பார்த்தா அம்மாவை காப்பாத்தவே முடியல. சக்குரா அப்படியே உள்ள போய் டெலபோர்டேஷன் ஜுட்சுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டா. அப்படியே ஒரு பக்கத்துல இருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி இன்னொரு இடத்துல வந்துட்டா. பார்த்தா அவனும் இடத்துல கூட்டு வந்துட்டாங்க. பார்த்தா 6 சின்ன சுத்தி வளைச்சு நின்னுட்டு இருக்காங்க சக்குரா சுத்தி. எனிமியோட இடத்துக்குள்ள வந்துட்டானு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கா சக்குரா. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் வாங்கி see you bye.